ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 10th ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஃபுல் நோட்ஸு. இந்தியா அமைவிடம் இல்ல தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்தியா பரப்பளவில் பார்க்கும்போது உலகில் 7வது பெரிய நாடாக இருக்குது. ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு. இதோட நிலப்பரப்பு பார்க்கும்போது 32,87,263 சதுர கிலோமீட்டரில் இருக்குது. புவியில் மொத்த பரப்பில் பார்க்கும்போது 2.4% இருக்குது. இதோட நில எல்லைகள் பார்க்கும்போது 15,200 கிலோமீட்டர் இருக்குது. இதோட நெய்பரட் கண்ட்ரிஸ், அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் பார்க்கும்போது வடமேற்கில் பார்க்கும்போது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கு பக்கத்து பார்க்கும்போது சீனா, நேபாளம், பூடான் இருக்குது. கிழக்கு பக்கத்து பங்களாதேஷ், மியான்மர் இருக்குது. இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்தினுடன் அதிகமான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கும்போது 4,156 கிலோமீட்டரு. குறுகிய எல்லையாக பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது நிலப்பரப்பு மட்டும் கூட்டினோம்னா 6,100 கிலோமீட்டரு. அதுவே தீவு கூட்டத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு 7,516.6 கிலோமீட்டர் கிடைக்குது. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கிறது பார்க்கும்போது பாக்நீர் சந்தி பிரிக்குது. இந்தியா துணை கண்டம்னு அழைக்கப்படுது. அதாவது ஒரு கண்டத்தில் உள்ள என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்தியாவிலையும் காணப்படுகிறது. அதனால இந்தியாவை துணை கண்டம் அழைக்கிறாங்க. இந்தியா இந்த 7 நாடுகளோட அதாவது மித்த 6 நாடுகளோடையும் சேர்ந்து தான் துணை கண்டம் சொல்றாங்க. அது என்ன நாடுனா பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், நேபாள், பூடான், ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லாம் சேர்த்து இந்திய துணை கண்டம் சொல்றாங்க. அச்ச தீர்க்க ரேகை பரவல் படி இந்தியா முழுமையும் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் அரைக்கோளம், அதாவது வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்திருக்கு. இந்தியாவின் நிலப்பகுதியில் தென்கோடின்னு பார்க்கும்போது குமரிமுனை, அது கேப் காமர்னு சொல்லுவாங்க. அதுவே இந்திய நிலப்பகுதியின் வடமுனைன்னு பார்க்கும்போது இந்திரா கோள்னு சொல்லுவாங்க. 23 டிகிரி வட அச்சமான கடகரேகை இந்தியா மையமாக இருந்து இந்தியா 2ஆக பிரிக்குது. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கு. இப்போதைக்கும் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. முன்னாடி 9 இருந்துச்சு. அதில் தாத்ரா நகர் ஹவேலியும் டாமன் டைவும் ஒன்றா இணைச்சிட்டாங்க. இந்திய திட்ட நேரம்னு பார்க்கும்போது குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேசம் டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 2 ஹவர் இருக்குது. ஏன்னா ஈஸ்ட்டில் அருணாச்சல் பிரதேசம் இருக்குது. அங்கே சூரியன் சீக்கிரமாகவே உதிச்சிரும். ஆனால் குஜராத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் உதிக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 2 மணி நேரம் ஆகுது. அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகைன்னு ஒன்று கால்குலேட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம இந்திய திட்ட நேரம் கொண்டாடுறோம். இந்திய திட்ட நேரம் கால்குலேட் பண்ணுறாங்க. அது 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகை தான் தலை நேரமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 hours 30 minutes முன்னதாக உள்ளது. அதாவது லண்டனில் இருக்கிற கிரீன்விச் மெரிடியன் கோடு இருக்குல்ல, அதுக்கும் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 5 hours 30 minutes இருக்குது. அதாவது இந்தியாவின் இயற்கை அமைப்பு பார்க்க போகிறோம். இந்தியாவோட இயற்கை அமைப்பு பார்க்கும்போது வடக்கில் இமயமலையும், தெற்கில் கடற்கரை, அதாவது பசிபிக் பெருங்கடலும், மேற்கில் பாலைவனம், தார் பாலைவனமும், இங்கிட்டு இயற்கை பாரம்பரியமான குன்றுகள், மலைத்தொடர்கள் எல்லாமே இருக்குது கிழக்கு பக்கத்து. அது அடுத்து இந்தியாவின் இயற்கை அமைப்பை 6 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்க்கும்போது வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள், பாலைவனம். இதில் இமயமலைன்னு பார்க்கும்போது உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் ஆகும். இமயமலையில் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகளாக உருவாகியிருக்கிறது. வெஸ்ட் பார்க்கும்போது அந்த வடக்கு மலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வெஸ்ட்டில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து ஈஸ்ட் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வர சுமார் 2,500 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. இந்த இமயமலை காஷ்மீர் பகுதியில் 5,000 கிலோமீட்டர் அதாவது அகலத்துடனும், அருணாச்சல பிரதேசம் பகுதியில் 200 கிலோமீட்டர் வித்து உள்ள குறைந்த அளவாக இருக்குது. பிரபலமான பாமிர் முடிச்சு பார்க்கும்போது உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இந்த இமயமலை வில் போன்ற வடிவத்தில் உள்ளது. இமயமலை சமஸ்கிருத மொழியில பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹிமாலயா அப்படிங்கிற வார்த்தைக்கு பனி உறைவிடம் சமஸ்கிருத மொழியில. அடுத்து இமயமலையை 3 பெரும் உட்பிரிவாக பிரிக்கிறாங்க. அதில் டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு மேற்கு இமயமலையும், மத்திய இமயமலையை இமயமலை என்றும், கிழக்கு இமயமலையை பூர்வாஞ்சல் குன்றுகள் என்றும் பிரிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் உள்ள டிரான்ஸ் இமயமலையை பார்த்துடலாம்.
இந்த டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீருக்கும் திபெத் பீடபூமிலையும் காணப்படுது. இது வந்து திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுது. டிரான்ஸ் இமயமலை வந்து திபெத்தியன் இமயமலைன்னு சொல்கிறாங்க. இதோட அகலம்னு பார்க்கும்போது மேற்கு பக்கத்து 40 கிலோமீட்டர் ஆகும், மத்தியில் வந்து 225 கிலோமீட்டர் ஆகும், கிழக்கு பகுதியில் வந்து 40 கிலோமீட்டராகவும் இருக்குது. இந்த டிரான்ஸ் இமயமலையில் பார்க்கும்போது டெர்சியரி கிரானைட் பாறைகள் வந்து இருக்குது, அதிகமாக இங்கே காணப்படுது. இந்த டிரான்ஸ் இமயமலையுடைய முக்கியமான மலைத்தொடர்கள்னு பார்க்கும் பொழுது தாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம். அடுத்து இமயமலை, மத்திய இமயமலை பார்க்குறோம். வடக்கு மலைகளின் பெரிய பகுதி வந்து இமயமலை தான். இது ஒரு இளம் மடிப்பு மலைன்னு பிரிக்கிறாங்க. இது ஒரு மடிப்பு மலை. யுரேசியா நிலப்பகுதியும் கோண்ட்வானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்ததால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இமயமலை வந்து தோன்றுச்சு. அதில் வந்து டெத்தீஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானதுன்னு சொல்கிறாங்க. இந்த மத்திய இமயமலையை வந்து மூன்றாக பிரிக்கிறாங்க. அதாவது வடக்கு இமயமலையை இமாத்ரி என்றும், மத்திய இதில் உள்ளதை இமாச்சல் என்றும், தெற்கில் உள்ளதை சிவாலிக் என்றும் பிரிக்கிறாங்க. இப்போ அந்த 3 பிரிவுகளை நம்ம பார்க்கலாம். இமாத்ரி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது உள் இமயமலைன்னு சொல்கிறாங்க. இதன் சராசரி அகலம் பார்க்கும்போது 25 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டராக இருக்குது. அதோட உயரம்னு பார்க்கும்பொழுது 6000 மீட்டர் இருக்குது, ஆவரேஜ் ஹைட்டு. இங்கே வந்து குறைந்த அளவு தான் மழைப்பொழிவு இருக்குது. இங்கே உள்ள மலைகள் எல்லாமே செங்குத்தாக காணப்படுகிறது. உயர்ந்த சிகரங்கள் இந்த மலைத்தொடர்னு பார்க்கும் பொழுது எவரெஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா இமாத்திரியில் தான் இருக்குது. எவரெஸ்டோட ஹைட் பார்க்கும்பொழுது 8848 மீட்டர் இருக்குது. எவரெஸ்ட் ஆனது நேபாள் கண்ட்ரியில் தான் இருக்குது. அதுவே கஞ்சன்ஜங்கான்னு பார்க்கும்பொழுது 85-86 மீட்ரு. இது வந்து நேபாளத்துக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள சிக்கிம் மாநிலத்துக்கும் இடைப்பட்டு இருக்குது கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற மலைத்தொடர். அப்போ மலைத்தொடர்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. இங்கே இமாத்திரியை பொறுத்த வரைக்கும் மலைத்தொடர்கள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த மலைத்தொடரில் கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படுகின்றன. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் வந்து இமாத்திரியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமான சிகரங்களின் இருப்பிடமாகவும் இது காணப்படுகிறது. இங்கே இமாத்திரியோட இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு பார்க்கும்பொழுது யமுனோத்ரி, கங்கோத்ரி, சியாச்சின். அடுத்து மத்திய இமயமலை இமாச்சல் வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட வித்து பார்க்கும்போது ஆவரேஜாக 80 கிலோமீட்டர் இருக்குது, அதாவது அகலம். இதுவே உயரம், அதாவது ஆவரேஜ் ஹைட் பார்க்கும்போது 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இருக்குது. இந்த மத்திய இமயனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்க்கும்போது வெண்கற்பாறைகள் இருக்குது, சுண்ணாம்பு பாறைகள் இருக்குது, மணற்பாறைகள் இங்கே காணப்படுகிறது. அதிகமான மண்ணெரிப்பு ஏற்படுவதனால இங்கே வந்து அதிகமான மண்ணெரிப்பு ஏற்படுது. எதனாலன்னு பார்க்கும்போது காடுகள் வந்து அழிச்சிடறாங்க. அதனால வந்து மண்ணெரிப்பு அதிகமாக ஏற்படுது. இங்கே வந்து மழைப்பொழிவும் அதிகமாக இருக்குது இந்த இமாச்சல் பகுதியில். ஏன் காடுகளை அழிக்கிறாங்கன்னா அங்கே வந்து சுற்றுலா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக காடுகள் அழிக்கிறாங்க. அது இல்லாமல் நகரமயமாக்கலாகவும் மாறிட்டு இருக்கு. இந்த மலைத்தொடரில் வந்து பீர்பாஞ்சல், தௌலதார் மற்றும் மகாபாரத் ஆகிய மலைகள் வந்து இங்கு காணப்படுகிறது. இந்த மத்திய இமயமலையில் டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு பார்க்கும்போது சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங் போன்ற மலைத்தொடர்கள் இங்கே அமைந்துள்ளது. அடுத்து வெளி இமயமலை சிவாலிக்னு பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் இது வந்து பரவி காணப்படுது. இதன் சராசரி உயரம் பார்க்கும் பொழுது 1000 மீட்டர் இருக்குது. இந்த சிவாலிக் வெளிமயமலை வந்து மேற்கு பக்கத்து டூன்கள் என்றும் கிழக்கு பக்கத்து டூயர்ஸ் என்றும் அழைக்கப்படுது. இந்த டூன்கள் அப்படி அந்த மேற்கு பக்கத்தில் உள்ளது 50 கிலோமீட்டர் அகலமும் கிழக்கு பக்கத்தில் உள்ளதில் 10 கிலோமீட்டர் அகலமும் காணப்படுது. இதோட ஆவரேஜ் சராசரி உயரம் பார்க்கும்போது 1000 மீட்டர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து தொடர்ச்சியற்ற மலைத்தொடராக இருக்குது இந்த சிவாலிக் அப்படிங்கிறது. ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுவது. இந்த வெளி இமயமலை பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது. அடுத்து ஆல்ரெடி நம்ம வடக்கு இமயமலை பார்த்துட்டோம், அதாவது மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை பார்த்துட்டோம். இப்போ வந்து கிழக்கு இமயமலையில் பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்கு. மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்குது இந்த பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது.
பூர்வாஞ்சல் அப்படிங்கிற அதில் வந்து குன்றுகளில் எத்தனை மலைகள் வந்து பார்க்கும்போது டாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காய்பம், நாகா, மாணிப்பூர், மெக்கீர், காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் இந்த ஒன்றிணைந்தது தான் பூர்வாஞ்சல் மலை என அழைக்கப்படுகிறது. இமயமலையின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வற்றாத நதிகளின் பிறப்பிடமா இருக்கு. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத நதிகளின் பிறப்பிடம் வந்து இமயமலை தான். அதே மாதிரி புனித தலங்கள் வந்து இங்கே காணப்படுகிறது. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோவில்கள் வந்து இங்கே காணப்படுது. அப்போ இமயமலையில் உள்ள கணவாயின்னு பார்க்கும்போது காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீரில் காணப்படுது. அதே மாதிரி ஜொசிலா கணவாயும் சிப்கிலா கணவாயும் இமாச்சல பிரதேசத்தில் காணப்படுது. பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் காணப்படுது. நாதுலா மற்றும் ஜெலிபுலா கணவாய் வந்து சிக்கிமில் காணப்படுது. அதே மாதிரி ஹைபர் கணவாய் அப்படிங்கிறது பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய ஒரு கணவாய் தான் ஹைபர் கணவாய். இந்த போலன் கணவாய் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்து இப்போ இமயமலை முடிஞ்சு அடுத்து வடபெரும் சமவெளிகள் பார்க்க போகிறோம். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளை கொண்ட உலகிலேயே வளமான சமவெளி தான் இந்த வடபெரும் சமவெளி அப்படிங்கிறது. இதோட நீளம் பார்க்கும் பொழுது 2400 கிலோமீட்டரும், இதோட அகலம் பார்க்கும்போது 240 320 கிலோமீட்டர் வரைக்கும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இருக்கு. இதோட பரப்பளவுன்னு பார்க்கும்போது 7 லட்சம் சதுர கிலோமீட்டரு. இது வந்து மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமபரப்பாக உள்ளது இந்த வடபெரும் சமவெளி அப்படிங்கிறது. இதையும் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த பாபர் சமவெளி அப்படிங்கிறது மண்ணை அரிச்சிட்டு வந்து கல்லா வந்து கிடக்கும். அதில் வந்து துளைகள் அதிகமாக இருக்கும், நீர் உள்வாங்கும், அந்த மாதிரி பகுதியாக இருக்கும். தராய் மண்டலம் அப்படிங்கிறது கொஞ்சம் காடுகளுக்கு உகந்ததாக ஒரு சேற்று நிலமாக இருக்கும். இதுவே பாங்கர் சமவெளி அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்ததாகவும் பழைய வண்டல் மண் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. பாங்கர் சமவெளி அப்படிங்கிறது பழைய வண்டல் மண். அதுவே காதர் சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படுவது காதர் சமவெளி. இதை வந்து புதிய வண்டல் மண் சொல்கிறாங்க. அப்போ காதர்னா எப்படி கேட்பாங்க? காதர் சமவெளிங்கிறது புதிய வண்டல் மண். இங்கே வந்து இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பெட் நிலம் என்றும் அழைக்கிறாங்க காதர் சமவெளியை. அடுத்து டெல்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது உலகத்தின் மிகப்பெரிய டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா. இப்போ இந்த சமவெளி பகுதியில் பார்க்கும்போது உயர்நிலப்பகுதி வந்து சார்சனும் சதுப்பு நிலப்பகுதி பெல்சன் என்றும் அழைக்கப்படுது. இப்போ இந்த சமவெளிகளில் ராஜஸ்தான் சமவெளி பார்க்க போகிறோம். இதன் பரப்பளவு பார்க்கும்போது 1,75,000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இந்த ராஜஸ்தான் சமவெளி தான் உப்பு ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பார் ஏரி இருக்கு. இந்தியாவின் பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் வந்து இந்த ராஜஸ்தான் சமவெளியில் தான் காணப்படுகிறது. இதோடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு. இந்த தார் பாலைவனம் அப்படிங்கிறது உலகிலேயே 17வது மிகப்பெரிய பாலைவனமாக இருக்கும். அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது இது 1.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. இந்த சமவெளி அப்படிங்கிறது சட்லஜ், பியாஸ், ராவி ஆறுகளால் ஏற்பட்ட படிவுகளால், அதாவது அந்த நீர் வந்து படிய வச்சிருக்குள்ள மண்ணில், அது வந்து அதனால ஏற்பட்டது தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்கை சமவெளி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது 3.7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. அப்போ கங்கை சமவெளி தான் வந்து இதுக்குள்ளே பெரிய சமவெளி. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளியும் பார்க்கும் பொழுது 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காணப்படுகிறது. அடுத்து தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பில் காணப்படுது. நாட்டின் மொத்த பரப்பில் சுமார் பாதியாக இருக்குது தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறது. இப்போ இந்த தீபகற்ப பீடபூமியுடைய இயற்கை அமைப்பு பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையாகவும், கிழக்கு தொடர்ச்சி மலையாகவும், தெற்கில் வந்து இந்திய பெருங்கடலாகவும், வடக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு மலைத்தொடர், அதாவது இங்கிட்டு ஆரவழி மலைத்தொடராகவும், இங்கிட்டு பண்டல், ராஜ்மஹால் குன்று உயர்நில பகுதி, கைமு அந்த மாதிரி உள்ள பகுதி காணப்படுது. பீடபூமியின் உயர்ந்த சிகரம், அப்போ தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் பார்க்கும் பொழுது ஆனைமலை சிகரம். இதோடைய ஹைட்டு பார்க்கும்போது 2695 மீட்டர் காணப்படுது. அப்போ
நர்மதை ஆறு தான் வந்து தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்குது. அப்போ எப்படி கேட்பாங்கன்னா, தீபகற்ப பீடபூமியை இரு பகுதிகளாக பிரிக்கக்கூடிய ஆறு எதுன்னு கேட்கலாம். நர்மதை ஆறு. மத்திய உயர்நிலங்கள் வந்து, அதாவது ரெண்டாக பிரிக்குதுல, பிரிக்கும்போது வடக்கு சைடு வந்து மத்திய உயர்நிலங்களாகவும் தெற்கு சைடை வந்து தக்கான பீடபூமியாகவும் தீபகற்ப பீடபூமி வந்து பிரியுது. இந்த மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரவல்லி மலைத்தொடரில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து கூரசிகார்னு சொல்லுவாங்க. அதோட ஹைட் பார்க்கும்போது 1722 மீட்டர் இருக்கு. இந்த பகுதி வந்து இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்துக்கு புகழ்பெற்று விளங்குது. அதாவது மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பகுதி. அடுத்து தக்கான பீடபூமின்னு பார்க்கும்பொழுது முக்கோண வடிவத்தில் இருக்கு. இதோட சதுரம் பார்க்கும்போது, இதோட பரப்பளவுன்னு பார்க்கும்பொழுது 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 500 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரை வந்து உயரம் இருக்குது தக்கான பீடபூமியில். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கும்போது தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ளது ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. இதன் வடப்பகுதி வந்து சயாத்திரி என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கொஸ்டின்ஸ், நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள முக்கியமான மலைகள்னு பார்க்கும்போது ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை, இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியான மலைகள் அமைந்த உள்ள பகுதி. அதாவது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவிலிருந்து நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்குமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது பரவி இருக்கும். அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த மலைத்தொடர் பூர்வாதிரி என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன். அடுத்து பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறதா சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா. அதே மாதிரி இது வந்து தொடர்ச்சியான மலைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு மற்றும் காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை. அடுத்து கடற்கரை சமவெளிகள். மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரேபியன் கடலுக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மேற்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறது ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்சில் இருந்து சவுத்தில் கன்னியாகுமரி வரை நீண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சமவெளியில் வந்து வேம்பநாடு ஏரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஏரி இந்த மேற்கு கடற்கரை சமவெளியில். அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வந்து கிழக்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இதில் வந்து பார்க்கும்போது சிலிக்கா ஏரி அப்படிங்கிறது கிழக்கு கடற்கரை சமவெளியில் ஒரு முக்கியமான ஏரி. இது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரின்னு சொல்கிறாங்க. காயல் ஏரி அப்படிங்கிறது உப்பு ஏரி தான், சொல்லுவாங்க. உப்பு ஏரி தான் காயல் ஏரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இன்னொரு ஏரி, கொள்ளேரி ஏரி இருக்குது. இந்த கொள்ளேரி ஏரி அப்படிங்கிறது கோதாவரி ஆறுக்கும் கிருஷ்ணா ஆறுக்கும் நடுவில் இருக்குது கொள்ளேரி ஏரி அப்படிங்கிறது. அடுத்து பழவேற்காடு ஏரி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில் வந்து உள்ளது. இந்த பழவேற்காடு ஏரி வந்து புலிக்காட்டு ஏரின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து தீவுகள்னு பார்க்கும் பொழுது அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகள் என 2 தீவு கூட்டங்கள் வந்து அமைந்துள்ளது. அதில் வந்து அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது வங்காள விரிகுடாவில் இருக்குது. அந்த அந்தமான் நிக்கோபாரில் மொத்தம் 572 தீவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லட்சத்தீவுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அரேபியன் கடல் இருக்குது. அதில் வந்து 27 தீவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு. இது முக்கியமான கொஸ்டின். அப்போ ஒரே ஒரு செயல்படும் எரிமலைன்னு சொல்லலாம். எரிமலை நிறையா வகைகள் இருக்குது. அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தீவினுடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது 8249 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இதோடைய நிர்வாக தலைநகர்னு பார்க்கும்போது போர்ட் பிளேயர்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்தமான் தீவு கூட்டங்களையும் நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து, அதாவது அந்தமான் நிக்கோபார்னு தனித்தனி தீவு கூட்டங்களை 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது பிரிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அந்தமான் தீவு கூட்டையும் நிக்கோபார் தீவு கூட்டத்தையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எதுனா 10 டிகிரி கால்வாய்ன்னு சொல்லணும். அடுத்து லட்சத்தீவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருங்கை பாறைகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளை பவளப்பாறைகள் அந்த மாதிரி சொல்கிறாங்களா, அதில் முருங்கை பாறைகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது 32 சதுர கிலோமீட்டர் இருக்குது. நிர்வாக தலைநகர்னு அப்படின்னு பார்க்கும்போது கவரெட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து லட்சத்தீவு வந்து கூட்டங்களை ஓகே. இப்போ வந்து இந்த லட்சத்தீவையும் மாலத்தீவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாலத்தீவையும் எந்த 8 டிகிரி கால்வாய் வந்து பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து
மனிதர் வசிக்காத இந்த பிட் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களே வசிக்காத பிட் தீவு அப்படிங்கிறது பறவைகள் சரணாலயத்துக்கு பெயர் பெற்றது. அந்த பிட் தீவு எங்கே இருக்குன்னா லட்சத்தீவில் தான் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி மினிக்காய் தீவு, அமினி தீவு அப்படின்னு 2 தீவு இருந்தது. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒன்றா இணைச்சு 1973 ஒன்றா இணைச்சு லட்சத்தீவுன்னு பெயர் மாற்றினாங்க. அப்போ லட்சத்தீவு அப்படிங்கிறது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா மினிக்காய் தீவு மற்றும் அமினி தீவா 2 இருந்தது. அந்த 2ஐயும் ஒன்றா இணைச்சு லட்சத்தீவுன்னு மாற்றினாங்க. அடுத்து மற்ற கடல் தீவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா, மன்னார் வளைகுடா அப்படிங்கிற தீவுகள்லாம் இருக்கு. ஆனால் இங்கேனா மனிதர் வசிப்பதில்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த அந்தமான் நிக்கோபாரா இருக்கட்டும், லட்சத்தீவா இருக்கட்டும், அங்கே வந்து மனிதர்கள் வந்து வாழ்றாங்க. இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்களின் நிர்வாகம் வந்து செய்கின்றன. அந்த மாதிரி நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் வடிகால் அமைப்பு பார்க்குறோம். இது கொஞ்சம் முக்கியமான பகுதி. இது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு வடிகால் கொப்பரை என்று அழைக்கப்படுது. இப்போ இந்த ஆறுகளை வந்து நம்ம 2ஆக பிரிக்கிறோம். இமயமலை ஆறுகள் அப்படின்னு பிரிக்கிறோம். இமயமலை ஆறுகள்னாலே நம்மளுக்கு வற்றாத ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு பிரிக்கிறோம். இதில் வந்து மேற்கு நோக்கி பாயும் பார்க்கும் பொழுது நர்மை, தபதி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கும்போது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது போன்ற ஆறுகள் இருக்கு. அதுவே இமயமலையில் வற்றாத நதிகள் பார்க்கும்போது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா தெரியும். ஓகே, இமயமலையில் தோன்றும் ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து அது வட இந்தியாவில் தான் பாய்கிறது. இது வந்து ஒரு வற்றாத ஜீவ நதிகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிந்து நதியை பற்றி பார்க்கலாம். இது வந்து 2850 கிலோமீட்டர் நீளத்தோட காணப்படுகிறது. ஆனால் இதில் இந்தியாவில் வந்து 709 கிலோமீட்டர் நீளம் மட்டும்தான் இந்தியாவில் பாய்கிறது. இது வந்து மானசரோவர் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாஸ் மலையில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் 5150 மீட்டர் ஹைட்டு, அதாவது கைலாஸ் மலையில் 5150 மீட்டர் ஹைட்டில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பரப்பளவு ஓகே, அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் பாகிஸ்தான் சிலார் பகுதியில் நுழைந்து அரேபியன் சீல வந்து கலக்குது. இது நம்மளுக்கு முக்கியம். சிந்து நதியானது அரபிக்கடலில் தான் கலக்குது. ஓகே, ஜம்மு காஷ்மீர் வழியாக போகுது. அடுத்து இதோட துணையாறுகள் கண்டிப்பாக முக்கியம். சிந்தியினுடைய துணையாறுகள் பார்க்கும்போது ஜீலம், ஜினாப், ராவி, பியாஸ், சட்லஜ் இந்த 5 வந்து சிந்துவுடைய துணையாறுகள். இந்த துணையாறுகளில் மிகப்பெரிய துணையாறு அப்படிங்கிறது கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு. அது வந்து சீனாப் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கங்கை நதி பார்க்கும்போது இந்தியாவின் மிகப்பெரிய பரப்பளவு இந்த கங்கை நதி தான். அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு கங்கைன்னு தான் சொல்லணும். இதோடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது 8,61,404 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இந்த கங்கை ஆறு அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாண்ட் மாவட்டத்தில் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்திரி பனியாற்றிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து உருவாகும் போது பாகிரதி என்ற பெயருடன் உற்பத்தி ஆகிறது. ஓகேவா? அப்போ கங்கைக்கு வந்து பாகிரதி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மறுபடியும் வந்து பாகிரதியின் பேரில் வரும். யமுனையோட வந்து அலகாபாத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த கங்கையானது. இதோட துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யமுனை, சாம்பல், சோன், கோமதி, காக்ரா, கண்டக், கோசி. இப்போ வந்து கொஷின்லேயும் வந்து துணையாறுகளில் தெற்கிலிருந்து வந்து சேரும் துணையாறுகள், வடக்கிலிருந்து வந்து சேரும் துணையாறுகள் அப்படின்னு பிரித்து கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, அது நல்லது. அடுத்து இந்த கங்கையானது நம்ம இந்தியாவில் வந்து கங்கைங்கிற பேரில் ஓடிட்டு இருக்கும்போது பங்களாதேஷ்குள்ளே போகும்போது அது வந்து பத்மா என்ற பெயரில் அழைக்கப்படுது. ஓகேவா? அடுத்து பிரம்மபுத்திரா ஆறு அப்படின்னு பார்க்கும்போது திபத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே, அதாவது கைலாஷ் மடத்தொடருக்கும் கிழக்கே உள்ள செம்பாயிங்டங் அப்படிங்கிற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 5,80,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது. இதில் இந்தியாவில் வந்து 1,94,413 சதுர கிலோமீட்டர் பாய்கிறதுன்னு சொல்கிறாங்க. திபெத் பகுதியில் வந்து இந்த பிரம்மபுத்திரா ஆறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாங்போன்னு சொல்கிறாங்க. அந்த சாங்போ அப்படின்னா தூய்மைன்னு அர்த்தம். இதோட நீளம் பார்க்கும்பொழுது 2,900 மீட்ரு.
அதில் வந்து 900 மீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாய்கிறது. இது பிரம்மபுத்திரா ஆறு அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசில் தீகாங் என்ற இடத்தின் வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே நுழையுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட துணை ஆறுகள் பார்க்கும் பொழுது திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ இதுதான் வந்து துணை ஆறுகள். அடுத்து இது முக்கியமானது. இப்போ இந்த பங்களாதேஷில் வந்து கங்கை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கங்கை வந்து பத்மா அப்படிங்கிற பேரில் வந்து பங்களாதேஷ்குள்ளே நுழையுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுவே பிரம்மபுத்திரா வந்து அருணாச்சல பிரதேஷ் வழியாக வந்து அசாம் அப்படியே அசாம் வழியாக வந்து அப்படியே நேராக வந்து பங்களாதேஷ்குள்ளே போகும். பங்களாதேஷ்குள்ளே போகும்போது ஜமுனான்னு என்ற பேர் அழைக்கப்படுது. அப்போ கங்கையும் பிரம்மபுத்திராவும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அதாவது பங்களாதேஷில் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேக்னான்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி மேக்னாங்கிற பேரில் வந்து ஆறாக கூடி கடைசியில் வங்காள விரிகுடாவில் போய் கலந்துரும். அடுத்து தீபகற்ப இந்திய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் வற்றும் ஆறுகள் ஆகும். அதாவது அங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு வற்றாத நதிகள் இருந்தது, ஆனால் இங்கே தீபகற்ப இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வற்றக்கூடிய ஆறுகளாக தான் இருக்குது. இதில் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாநதி அப்படின்னு சொல்கிறாங்க. மகாநதி அப்படிங்கிறது ஒடிசாவில் வந்து இருக்குது. ஒடிசா வழியாக போய் கடலில் கலக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய நீளம்னு பார்க்கும் பொழுது 851 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. மகாநதியுடைய துணை ஆறுகள் பார்க்கும்போது சீநாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் இது எல்லாமே மகாநதியோட துணை ஆறுகள். அடுத்து கோதாவரி அப்படின்னு பார்க்கும் பொழுது தீபகற்ப இந்திய ஆறுகளில் மிக நீளமான ஆறு கோதாவரி, இது நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்து இதோடைய பரப்பளவும் பார்க்கும் பொழுது 1465 கிலோமீட்டர் வந்து நீளத்துக்கு பாய்கிறது. அடுத்து மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதோடைய பரப்பளவு பார்க்கும்போது 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது கடைசியாக வந்து ஆந்திரா வழியாக போய் வங்காள விரிகுடாவில் போய் கலந்துருது. கோதாவரியை வந்து விருத்தகா என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து முக்கியமான கேள்வி. அடுத்து துணையாறுகள் பார்க்கும்போது கோதாவரியுடைய துணையாறுகள் பார்க்கும்போது பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால், சாலமி. இந்த கொள்ளேரி ஏரி அப்படிங்கிறது கோதாவரி டெல்டாவில் தான் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணா நதியை பார்க்க போகிறோம். கிருஷ்ணா நதி பார்க்கும்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பல்லேஸ்வர் என்ற பகுதியில் வந்து உருவாகுது. இதோடைய நீளம் பார்க்கும் பொழுது 1400 மீட்டர் இருக்கு. இது வந்து தீபகற்ப இந்தியாவில் வந்து 2வது பெரிய நதின்னு சொல்லுவாங்க. இதோட பரப்பளவுன்னு பார்க்கும்பொழுது 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கு. கிருஷ்ணாவுடைய துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு இது எல்லாமே இதோடைய துணையாறுகள். அடுத்து ஹம்சலா தேவி அப்படிங்கிற ஆந்திராவில் உள்ள ஹம்சலா தேவி அப்படிங்கிற இடத்துல இருந்து கடலில் கலக்கு, இதுவும் வந்து வங்காள விரிகுடாவில் போய் கலந்துடும். அடுத்து காவேரி, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள காவேரி, தமிழ்நாட்டில் பாயக்கூடிய காவேரியை பற்றி படிக்க போகிறோம். இது வந்து கர்நாடகாவில் குடகுமலை அப்படிங்கிற மலையில் தலைக்காவிரி என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதோட நீளம் பார்க்கும்போது 800 மீட்டர் இருக்குது. இந்த காவிரியை வந்து தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த இடம் வழியாக வந்து உள்ளே வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒகேனக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைகிறது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு தீவை உருவாக்கும். அப்படி உருவாக்கி முக்கொம்பு அப்படிங்கிற இடத்துல வந்து 2ஆ பிரியும். ஒன்று கொள்ளிடம் அப்படிங்கிற ஒரு பேரில் பிரியும், இன்னொன்று வந்து காவேரி அப்படிங்கிற பேர்லேயே பிரியும். இந்த கொள்ளிடம் அப்படிங்கிறது அப்படியே பாய்ஞ்சு பிச்சாவரம் அப்படிங்கிற இடத்துல போய் வந்து கடலில் கலந்துரும். இந்த காவேரி அப்படிங்கிறது பூம்புகார் வழியாக சென்று கடலில் கலந்துரும். அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்க்கும்போது நர்மதா சொல்லலாம். அது வந்து மத்திய பிரதேச மாவட்டத்தில் அமர்கண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய நீளம் பார்க்கும்போது 1312 கிலோமீட்டர். இதோடைய பரப்பளவும் பார்க்கும்போது 98,796 சதுர கிலோமீட்டர். மேற்கு நோக்கி ஆறுகள் அப்படின்னு ஆறுகளில் பெரிய ஆறு வந்து இதுதான், அது நர்மதை ஆறு. அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பெரிய ஆறுன்னு கேட்டால் நர்மதை ஆறு. இதோடைய துணை ஆறுகள் பார்க்கும்போது பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர் இது எல்லாமே துணை ஆறுகள். அடுத்து தபதி அப்படின்னு பார்க்கும்போது தபதி ஆறுடைய நீளம் பார்க்கும்போது
724 கிலோமீட்டர். இதோடைய பரப்பளவு பார்க்கும்போது 65,145 சதுர கிலோமீட்டர். இது வந்து மத்திய பிரதேசில் பெட்ரோல் மாவட்டத்தில் முல்டாய் அப்படிங்கிற இடத்துல வந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது போகி, வாகி, கோமை, அர்ணாவதி, அனர், நீசு, புரோ, பஞ்சரா. அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இன்னும் 2 ஆறுகள் இருக்குது. அது என்னென்னா மாஹி, சபர்மதி. அடுத்து சிகரம், அதோட ஹைட்டு எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எவரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேபாளத்தில் இருக்குது. எவரெஸ்ட் வந்து எல்லோரும் நம்ம இந்தியாவில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது, நேபாளில் தான் இருக்குது. அதோட உயரம் பார்க்கும்பொழுது 8848 அப்படின்னு வச்சுக்கோங்க. 8848. அடுத்து காட்வினாஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க, K2. இது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கும் பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து காட்வினாஸ்டின் இருக்குது. ஓகேவா? இப்போதைக்கும் நம்ம இந்தியான்னு சொல்ல முடியாது. இதோட ஹைட் பார்க்கும்போது 8611 மீட்டர் இருக்குது. 8611 மீட்டர் இருக்குது. கஞ்சன்ஜங்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து இந்தியாவில் தான் இருக்குது. இதோட ஹைட்டு பார்க்கும் பொழுது 8586 வச்சுக்கோங்க. 8586 மீட்ரு, அதாவது 8586 மீட்ரு. அப்போ இந்தியாவின் உயரமான சிகரம் அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு கஞ்சன்ஜங்கா தான் வரும். அடுத்து மக்காலு அப்படிங்கிற சிகரம் வந்து நேபாளில் இருக்குது. இதோடைய உயரம் பார்க்கும்போது 8481 மீட்ரு. அடுத்து தௌலகிரி அப்படிங்கிறது நேபாளத்தில் தான் இருக்குது. இதோட உயரம் பார்க்கும் பொழுது 8172 மீட்ரு. அடுத்து நங்க பர்வதம் அப்படிங்கிறது இந்தியாவில் காணப்படுகிறது. இதோட ஹைட் பார்க்கும்போது 8126 மீட்ரு. அடுத்து அன்னபூர்ணா அப்படிங்கிறது நேபாளத்தில் காணப்படுது. இதோடைய உயரம் 8078 மீட்ரு. நந்தாதேவி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது, 7817 மீட்ரு. காமெட் அப்படிங்கிறதும் இந்தியாவில் தான் இருக்குது. இதோட உயரம் பார்க்கும்போது 7756 மீட்ரு. நம்ச பர்வதம் அப்படிங்கிறதும் இந்தியாவில் தான் இருக்குது, 7756 மீட்ரு. அடுத்து குருலா மரதாத்தா அப்படிங்கிறதும் நேபாளில் இருக்குது. இதோடைய உயரம் பார்க்கும்போது 7728 மீட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா டவுட்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஏதாவது தவறுகள் இருந்தால் நேம் அனுப்பிச்சு